டேய் விஷ்ணு பிரமா நீதி அரசர் தண்டனை போடுதாரு. நீதி அரசர் தண்டனை போடுதாரு. சிட்டி கிராமத்தை ஆனால் அடப்பம்ட்டார். அடைச்சி உள்ளே கொக்கி போட்டு தூக்குவார். 2ஆம் நம்பர் பார்க்குறவன் போகிறவன் வரவனை புரியுதா. சிட்டி கிராமத்தில் கிடப்பான். படிப்பில் கூடுதலாக கிடந்து அவன் இல்லை இதில் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா கையெழுத்து போட்டாலும் ஆணு பண்ணி அதையும் சேர்த்து தான் தூக்குவார். இதில் என்ன கிடக்கு சிட்டி கிராமத்தில் கிடக்குன்னு எல்லா கணக்கு வெளியெடுக்கல. அடுப்பை வைப்பார், கீழே கொதிக்க விட்டு எரிய விட்டு தூக்கி எரிஞ்சிருவார். வரா அப்படின்னு புரியுதா. கைலாசத்தை உட்காந்து பார்ப்பார். சரியா, நீதி அரசர். உலக நாடே இதுதான். இந்தியா நாடு தமிழ்நாடு இதாண்டா. எரிய விட்டு தூக்கி எறிவார். புரியுதா. எழுதி நாக்க வச்சு போட்டு எழுதி பூரா விவசாயம் பண்ணி திங்கிறவனை பூரா சும்மா அங்கனக்குள்ளே மட்டும் விளைய வச்சு தின்னுட்டு பூரா 2ஆம் நம்பருக்காக வெளிநாடு பூரா எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள காகித பேப்பரை வாங்கி நக்கி பூமியை அழிக்கான். கணக்கு இது பெரிய கணக்கு. வெளிநாட்டிலேருந்து பூரா அச்சடித்த பேப்பரை பூரா விட்டு அவன் இங்கே விடுதான். பூரா மதமாக உட்காருங்கடா, நாங்கள் காகித பேப்பர் வெளிநாட்டிலேருந்து அனுப்புதோம். பூரா கடவுள் சொத்தை அழிங்கடா, கடவுள் பூமி அழிங்கடா. ஏண்டா மானிட பேயலா, சொரிமண்ட பேயலா. சொரிமண்டன் என்னன்னு தெரியுமா? அந்த காய்ச்சல் வரையில் புண்ணு போகிற அப்படியே புண்ணாக இருக்கும். மண்டை கிண்ட உன் உடம்பு வரைக்கும் நல்லா சொரிஞ்சிக்கிட்டே அலைவேன். சொரிவேடா, சொரிய விடுவார். புரியுதா. கடவுள் உட்கார்ந்துருக்காரு. கடவுள் குடும்பத்தார நக்கல் பண்ணாத. கடவுளுடைய குடும்பத்தை பார்வதி அம்மா பரமசிவன் பிள்ளைய 3 பிள்ளைய நக்கல் பண்ணாத. என்ன நக்கல் பண்ணேன்னா அந்த டைம் வரையில் பூமியில் இறங்கிட்டார். சிட்டி கிராமத்தை அடைச்சி எரியிடாம்பார். இல்லை நல்லா கெடுக்குங்கடா. சேட்டை சல்லித்தனம்லாம் உள்ளே கிடக்காம பார்த்தியா. ஒன்றும் குடிக்க கஞ்சிடாது, சல்லித்தனம் பண்ண போவான். அவனையும் சேர்த்து தூக்கித்தான் கீழே அடுப்பு எரிய விட்டுருவார். எரிடா அப்படின்னு புரியுதா. ஒவ்வொருத்தன் இப்போ பாரு 2 வீலரில் பறப்பான். மூக்கு வாயை தூக்கிக்கிட்டு கண்டார வலிமனை பிதிக்கி எடுத்து போடுவார். ஒழுங்காக விவசாயம் பண்ணி தின்னு. பூரா 2ஆம் நம்பருக்கு ஓட்டுறவன் ஆட்டுறவன் அவன் பூரா லஞ்சம் காகித பேப்பர் வாங்கிட்டு இப்படியே அவங்க பிழப்பு ஓட்டணும். பிறப்பு இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பூரா கிடந்து பூரா நாசம் பண்ணி வச்சுருக்கான். அம்புட்டோம் பேப்பர். ஒழுங்காக போய்க்கோ, ஒழுங்காக போ. சேட்டை பண்ணதோடு தண்டனை போட்டாரா. இது திரைலோகத்தில் விடுற தண்டனை கரெக்டாக வானரப்படம் உள்ளே வந்தோடனே எடுத்துருவான். எடுத்தோடனே ஐயா போட்டிருக்காரு. நாங்களே சொல்ல முடியாது விஷ்ணுபுரமா. நாங்கள் ஏதாவது சொல்ல முடியாது. நுப்பாட்டு பாவம் அப்படின்னு சொன்னால் ஐயா போட்டார் கணக்கு. நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கன்னு அப்படி முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதே பார்த்துக்கோ, கடவுள் போட்ட தண்டனை நாங்கள் கண்டிப்பாக கொடுத்து ஆகும். எங்களுக்கு மன சந்தோஷமாக இருக்குன்னு டெய்லி ஐயாவுக்கு முன்னாடி மான முழக்கம் விட்டுட்டு தான் அந்தந்த தண்டனைக்கு தூக்குவான். எல்லாம் தமிழ்நாடு முழுவதும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எல்லாம் ஐயா காலடியில் எல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு தான் எல்லா தண்டனைக்கு உள்ளே எடுப்பான். அன்னன்னைக்கு உள்ள கணக்கு. அன்னன்னைக்கு என்னென்ன கணக்கு போட்டோமா அந்த கணக்கை பூரா எடுக்கிற சிட்டி கிராமத்தில் அடைச்சி உள்ளே அவங்களுக்குள்ளே காம்ப்ரஸம் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சுட்டு டக்குன்னு தூக்கிடுவாங்க. புரியுதா. 2 நாளைக்கு முன்னால் அழைச்சிடுவாங்க உள்ளே. இதில் எவன் கிடக்கான், எவன் இந்த சேட்டை பண்ணியிருக்கான், என்னென்ன கிடக்கான், என்னென்ன பண்ணுதான் அப்படிங்கிற எல்லாம் ஆலோசனை பண்ணி எடுத்துருவாங்க. கரெக்டாக 2ஆம் நாளில் முடித்தோடனே ஐயாட்ட காலடியில் தொட்டு கும்பிட்டு ஐயா நாங்கள் இந்த வேலையை நடத்திடுறோம்னு நடத்திடுவான். அதே பார்த்துக்கோ, ஒழுங்காக போ. பிச்சு பிதிக்கி எடுத்து போடுவார். மோட்டா பேகலா, காமுட்டா பேகலா. முக்கால் சத்தியம் ஆணும் பெண்ணும் சொரிமண்டை மாதிரி கிடக்கு. விவசாயம் கொடுத்துருக்காரு. விவசாயத்தில் ஒரு வருஷத்தில் குளம் பெருச்சுன்னா ஒரு குடும்பத்தார்கள் 2 போகம் எடுத்து வீட்டில் அடைஞ்சி வச்சுக்கோ. காய்கறிகளை போட்டுக்கோ, நல்லா சாப்பிட்டுக்கோ. அது மிச்சம் மீதி இருந்தால் விற்பனை காயின்ஸ் கொடுத்து காயின்ஸ் தான் மாற்றணும். எல்லாம் பேப்பர் அச்சடித்த பேப்பரை விட்டுட்டான். கொண்டாட ஒளிமை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு உலக நாடை விட்டு நாசம் பண்ணி கந்தல் கோலமாக ஆக்கிட்டான் பூமியை பூரா. இல்லை 500 ரூபா தாளை காலி பண்ண போறியா டெல்லியில். அடுப்பில் பிரதமர் மோடி, நிதியமைச்சர் எல்லா பேரையும் மந்திரியிலேருந்து காலை பிளந்து கீழே எரிச்சிடுவார். பார்த்துக்கோ, எரிச்சு ரணவழி விட்டுருவார். 500 ரூபா தாளை காலி பண்ணுறா. 500 ரூபா தாளை காலி பண்ண போறியா செருப்புட்டு அடிச்சு போடுவார். கொண்ட விளக்க மாதிரி செருப்புட்டு அடிச்சு போடுவார். ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி ஒழுங்காக குடுறாங்க பூரா பழாக்கிட்டு இருக்கான். அம்புட்டோம் மொட்டா பேலை, காமுட்டா பேகலா. 500 ரூபா தாளை வச்சு இப்போ விளாண்டுக்கிட்டு இருக்கான். முப்பாட்டுறா இதை நுப்பாட்டுறா. 500 ரூபா தாளை நுப்பாட்டுன்னு வச்சுக்கோ. அரசியல்வாதியை கொண்ட நரம்பு அத்து போடுவார். பிறகு 2 காலை கப்பையை பிளந்து உனக்கு 500 ரூபா தாள் வேணுமாடா இந்தாடான்னு எரிய விட்டுருவார். வரும் கீழே கடன்னு நீர் வடிய விட்டுருவார். சொரிஞ்சு மோந்து வாடுறா அப்படின்ட்டுவார். முக்கால் சத்தியம்டா.